ஹாய் ஹேண்ட் ஸ்குவாடு. நான் உங்கள் மேலே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்புகிறேன். ஹேண்ட் ஸ்குவாடு எங்கடா இவ்வளோ சீக்கிரம் போயிருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒசூரில் இருக்கக்கூடிய நம்ம கேமரா சூரிய நகரில் அவர் டீ கடை வந்து இன்றைக்கி திறக்க போகிறாங்க. முன்னே திறந்துட்டாங்க. அவர் பேரில் அவர் ஒரு லோகோ பிராண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க ஒரு இப்போ வேறு சொல்லுவாங்களே அது ஃப்ரான்சைஸ் மாதிரி நடத்துகிறாங்க போல, ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி சரி அங்கே தான் போகிறோன்னு போயிருக்கிறோம். போய் பார்க்கலாம். வந்தது 5 மணிக்கு சொன்னாங்க, 5:30 ஆக போகுது. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம விஜய் சித்துவன்னா அவங்க டீமெல்லாம் வந்திருப்பாங்கன்னு ஒரு ஐடியா. வந்திருந்தால் நல்லாயிருக்கும். போய் பார்க்கலாங்க, என்னன்னு தெரியல. இப்போ தான் நானும் சரி காலேஜ் போயிட்டு அப்படியே வந்தேன். அப்படியே வந்து சரி போய் பார்க்கலாம் எப்படி என்ன இதுன்னு பார்க்கலான்னு போயிருக்கிறோம். சரி போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குது என்ன நிலவரம்னு. லேட்டு அங்கே போய் பார்த்தா தான் தெரியுங்க. எங்கள் ஏன்ஸ்கோட கடைக்கு கிட்ட வந்துட்டோம். நிறைய பேர் இருக்கிறாங்க பசங்கள்லாம். போய் பார்க்கலாம். ஏன்ஸ்கோட ஒரு வழியாக நம்ம சூரி அண்ணன் டீ கடையில் டீ குடித்து பன் பட்டர் ஜாம்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கடைசி ஒரு மணி நேரம் இருந்து பார்த்தோம். விஜய் சித்தன்லாம் யாரும் வரல. இது அவ்வளோதாங்க. இப்போ இங்கேருந்து கிளம்புறதான். இங்கேருந்து எப்படியாவது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒரு ஜேர்னி, 3 மணி நேரம் கிட்ட ஆயிரும். சரி பார்க்கலாங்க ஏன்ஸ்கோடு. இந்த வீடியோ அப்படியே நம்ம போய் தனியாக உட்காந்து அப்படியே அந்த டைமில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்ஸ்கோடு எப்படியும் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கீங்க. அந்த வீடியோ எடுத்ததே ஒரு பதட்டமாக எடுத்துகிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சதே நம்ம சூரியனை கடை ஓப்பன் பண்ணுறாரு. முன்னே பழைய கடை ஒன்று வச்சுருந்தாரு. பழைய கடை அங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு புது கடை வந்து இங்கே நம்ம ஓசூரில் பாகுலூர் ரோடுக்குள்ளே வச்சுருந்தாரு. அந்த லொக்கேஷன் அவர் கொடுத்துருக்கிறாரு இன்ஸ்டாகிராம் இதில். நான் வந்து அன்றைக்கி காலேஜ் போயிருந்தேன். காலேஜ் போயிட்டு சரி அப்படியே வந்திருக்கும் போது அந்த ஃபோட்டோ வந்து அவர் முன்னே அப்லோட் பண்ணியிருந்தார். ஆனால் அன்றைக்கி போயிட்டு நான் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. சரி இந்த மாதிரி போஸ்ட் போட்டுக்கிறாரு. சரி அங்கேருந்து அப்படியே வந்து ஊர்லேருந்து அப்படியே வீட்டுக்கு கூட போகலாம். அப்படியே இங்கேருந்து அப்படியே கிளம்புனது தான். கிளம்பி போய் பார்த்துட்டு அங்கே என்ன பேசணும் எதுவும் ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போனேன். அப்படியே எப்படியோ ஒன்று சூரியன் இருப்பார். அதுவும் இல்லாமல் முன்ன அவர் இன்விடேஷனெல்லாம் வச்சார்ல, நம்ம விஜய் சித்து நான் வீடியோலலாம் காமிச்சார் இல்லைங்க. அவர் இந்த மாதிரி இன்விடேஷனாக புது கடை வாங்கன்னு சொல்லியிருந்தாருல. சரி அவங்களும் அந்த நம்ம விஜய் சேதுபதியோட டீமும் வருவாங்கன்னு நினச்சி போனது. ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு கேமரா சூரியனா கன்ஃபார்ம் இருப்பார். விஜய் சேதுபதினா டவுட் தான், என்னன்னு தெரியல. வந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போனோம். போய் பார்க்கும்போது அவர் அண்ணன் சூரியனை மட்டும்தான் இருந்தார். சரி அப்படியே அவர்கிட்ட பேசிவிட்டு அப்படியே அங்கே போனோடனே மனுஷன் பரவாயில்லையா போய் சாப்பிடுங்க, இப்படி நல்லா இருக்கிறீங்களா என்னன்னு கேட்டுட்டு போய் சாப்பிடுங்க போன்னு சொன்னார். சரி நீங்கள் எப்படி நான் நல்லா இருக்கிறீங்களா என்னன்னு பார்த்துட்டு எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் எப்படி நான் அண்ணாலாம் வரலையானா இல்லை அவங்க டைக்ராம் நம்ம விஜய் சித்தோட டைக்ராம் படங்குதுல்ல அந்த ஷூட்டிங்கில் இருக்கிறாங்கப்பா, அதனால் வரல தலைவா நண்பா தான் கூப்பிட்டாரு. நம்ம நார்மலாக நம்ம விஜய் சித்தோட வீடியோ பேசுவோம்ல அதே மாதிரி தாங்க பேசினார். இல்லை நண்பா அவர் வரல நண்பான்னு சொன்னார். நல்லா இருந்துச்சு. சரி அப்படியே நான் அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவர் பேசுனதே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 மணி நேரம் அங்கேயே போய் சாப்பிட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ண 1 மணி நேரம். எப்படியாவது நம்ம அண்ணன் டீம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு பேரில் வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. சரி இவருக்கும் தெரியாமல் கூட இருக்கும். 1 மணி நேரம் பார்க்கலான்னு நின்று பார்த்தேன், வரல. சரி அப்படியே அங்கேருந்து நம்ம சூரியனை மட்டும் பார்த்துட்டு பேசிவிட்டு உள்ளே போய் அவர் சாப்பிட சொன்னார். போய் சாப்பிட்டுட்டு சூரியன் அப்பா அம்மாலாம் இருந்தாங்க. அவன் அப்பா கிட்ட பேசிவிட்டு அப்படியே வந்துட்டாங்க கிளம்பி. அவ்வளோதான். அங்கேருந்து வந்து டைரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணி அடுத்த நாள் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு பேசிக்கிறேங்க கூட. ஆனால் அவ்வளோவா நான் எப்படின்னா வீடியோ அவ்வளோவா எடுக்கலை. ஏன்னா அவர் பிஸியில் அவர் வீடியோவெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அந்த பிஸியில் இருந்தால். அதுவும் இல்லாமல் வந்த ஆளுங்கெல்லாம் எப்படிக்கு நல்லா இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அவங்கள வரவேற்றுட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்படி இருந்தார். நாம் போய் அந்த நேரத்தில் மூக்கூட வரைக்கும் சரியில்லை. அவர் எவ்வளோ ஃபோட்டோலாம் எடுத்து உங்களால் எல்லாம் பேசணும்னு சொன்னார். நான் அப்படியே சைடில் இருந்துட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேங்க.
அவ்வளோதான் இந்த வீடியோ. ஆனால் நம்ம விஜய் சித்து மட்டும் தான் பார்க்க முடியல. இந்த வீடியோ தெரிஞ்சு சின்னதாக தான் இருக்கும், எந்த பரவாயில்ல. போய் பார்த்துட்டு வந்தோம், விஜய் சித்து டீம் வரல. பார்த்துட்டு அப்படியே எல்லாம் அவங்க அந்த இதில் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் விஜய் சித்து வந்தார் கூட வருஷத்தில் வர மாட்டார். அவர் பல ப்ரொமோஷன் அந்த வேலையே இருப்பார். இவங்களாம் வருவான்னு பார்த்தா வரல. கண்டிப்பாக இன்னும் 30 டைம் கிடைச்சா சென்னை சைடு போவோம். அந்த டைமில் போய் கண்டிப்பாக பார்ப்போங்க. பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே வரலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ இதோட ஏன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அவ்வளோதாங்க, பாய். ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம சூரியன் நம்ம கேமரா சூரியனை நம்ம விஜய் சித்து டீமில் யாராவது இருக்காங்க, யாராவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கமெண்ட்டு பண்ணிட்டு போயிடுங்க. கடை ரிவ்யூ அப்படின்னு தான் சொல்லணும்னா நல்லா இருந்துச்சுங்க. அவங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் அந்த ஏரியா எப்படி தகுந்தமோ நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ஒரே ஒரு கமெண்ட். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தூரம் ரீச் ஆகுமோ என்னன்னு தெரியல. ரீச் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நம்ம இந்த சேனலும் நம்ம சில பேர் க்ரோ பண்ணலாம். மிடில் கிளாஸு என்ன பண்ணுறது. எப்படியும் குளிச்சு முடிச்சு பண்ணிட்டோம். வாங்கடா, இன்னும் 700 மீட்டர் தாங்க இருக்குது. அந்த ஃபேஸ் வந்து க்ளோ ஆகுது. அந்த ஃபேஸில் க்ளோ ஆகுது பாருங்க. அது எப்படி தெரியுது, ரொம்ப அழகாக தெரியுது. நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு வந்து. இதே பாருங்க.